ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட திருக்கு தரிசன ஊழியத்தின் சார்பாக கர்த்தர் உங்களோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசும்படி எனக்கு வாய்ப்பளித்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்திற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற ஒரு வேத சத்தியம் என்னவென்றால், நெருக்கம் நீங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்க நெருக்கம் நீங்க என்ன வேதத்தில் சொல்லுகிறது ஆலோசனை, அதை நான் குறித்து நான் தியானிக்க போகிறேன். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் எழுதின சங்கீதத்தில் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஆமென். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது பாருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த நாளிலே சிறுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவமானங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அடைக்கலம்னா என்னன்னு தெரியுங்களா? பாதுகாப்பான ஒரு இடம், உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம், உங்களை வழிநடத்தக்கூடிய, உங்களுக்கு எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கக்கூடிய ஒரு இடம் தான் அடைக்கலம். இன்னைக்கு புயல் வந்துச்சுன்னா மக்கள் என்ன கொண்டு போறாங்க? ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஒரு வெள்ளம் வந்தா பாதுகாப்பான இடத்துக்கு மக்களை கொண்டு போறாங்க. ஒரு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அடைக்கலம்ங்கிறது. வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு, அவமானப்பட்டவனுக்கு, துக்கத்தை அனுபவிக்கிறவனுக்கு, பாடுகளை அனுபவிக்கிறவனுக்கு தேவாதி தேவனே அடைக்கலமாக இருக்கிறாரா? ஹல்லேலூயா. வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேருக்கு தெரியாது இந்த ரகசியம். தேவனிடத்துல வந்தா நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். தேவன் வந்தா இந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவிப்பார் என்கிறதை அறிகிற அறிவு அநேகருக்கு இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க போகிறார். பயப்படாதீங்க. வேத சத்தியம் சொல்லுகிறது, வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நான் சொல்லுவதாக எண்ணாதீர்கள். இந்த வேத சத்தியம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அவர் அடைக்கலமாக இருக்க போகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அடைக்கலத்தை ஏற்படுத்த போகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரப்போகிறார். உங்களுடைய அவமானத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி, உங்களை காப்பாற்றி, இகழ்ச்சிக்கும் எல்லா ஆண்டவர் தீமைகளுக்கும் உங்களை விலக்கி காக்கிறது நீங்கள் அறிய போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவாகி தேவன் இடத்துல நீங்கள் பட்சமுள்ளவர்களாய் அன்பு செலுத்துவீர்களானால் அவர் உங்களிடத்துல அடைக்கலத்தை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுகிறது? நெருக்கப்படுகிற காலங்களில அவரே தஞ்சமானவர். தஞ்சமானவர். உங்களுக்கு தப்பித்துக்கொள்ள வழியே இல்லைன்னு சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி நான் மீட்கப்படுவேன் என்று சொல்லி உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த தேவைக்கு நான் எங்கே போவேன்? இந்த தேவைகள் எனக்கு ஏராளமாக இருக்கிறது, அவ்வளவு நெருக்கடியில நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியை உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உனக்கு தஞ்சமானவர். நீ அவரிடத்துல போய் தஞ்சமடைவாயாக. அவரிடத்துல போய் உதவியை கேட்பாயாக. எந்த மனுஷனுடைய கேட்க வேண்டாம். எந்த மனுஷனுடைய உதவி விருதா. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை நிச்சயமாக உதவி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தேவாதி தேவன். அவரிடத்துல வந்து உதவியை கேட்டு பாருங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீங்களா, எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு அதிலிருந்து விடுதலையாக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். பிரியமானவர்களே, அப்படியே நாமத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். அடுத்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது?
கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யார் யாரெல்லாம் இந்த உபத்திரவத்தின் மத்தியில, இந்த போராட்டங்களின் மத்தியில, இந்த பிரச்சனைகளிலும் கண்ணீர்களிலும் கவலைகளிலும் இருந்து கொண்டு தேவனை தேடுகிறீர்களோ உங்களை அவர் கைவிட மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே. ஆக இந்த பறவைகளை கவனித்து பாருங்க. அது அறுக்குதா, விதைக்குதா, ஒவ்வொரு நாளும் அதை போஷிக்கிறாரு. தம்முடைய சாயல்ல உங்களை உண்டாக்கினார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் அதே சாயலாக மனிதரை நேசித்து மனுகுலத்தை உருவாக்கி இருக்கிறார் பிரியமானவர்களே. அவரிடத்துல வந்து உதவி கேளுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என்னை உண்டாக்கினவரே எனக்கு உதவி செய்யும், என் சிருஷ்டிகரே, என் பிதாவாகிய தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி எல்லாம் செய்தார், உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு அதை செய்வதற்காக தான் ஆண்டவர் இதை சொல்லும்படி என்னை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே. அதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். யார் யாரெல்லாம் தேவாதி தேவனை அவருடைய நாமத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்களோ, அவரை அறிந்திருக்கிறார்களோ, அவர் ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அதை ருசித்து பாருங்க. அவர் நல்லவர், உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர், உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்வார். தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலையில துக்கத்துல அமிழ்ந்து போய் விடாதீங்க. உங்களை மீட்பதற்காக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்க கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லும்படி அவர் வந்து நிற்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் அறையிலே இப்பொழுது அவர் வந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். கலங்காதீங்க. உங்களை நேசித்து உங்களை கரம் பிடிச்சு காப்பாற்றுவதற்காக அவர் வந்து இருக்கிறார். பயப்படாதீங்க பிரியமானவர்களே. வேத சக்தி என்ன சொல்லுகிறது என்று நான் வாசித்து காண்பிக்கிறேன், நீங்க அதை கவனமா கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வியாதியின் மீது அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. உங்கள் பலவீனங்களிலே அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. உங்கள் தேவைகளிலே அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே தேவாதி தேவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களை நீக்கும்படி செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். வேத சத்தியம் அப்படித்தான் சொல்லுகிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அவர் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் நாமத்தை அறிந்தவர்கள் நம்பிக்கையார், திட நம்பிக்கையாக இருப்பார்கள். நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். அந்த நாமம் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். இன்னொரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் பல முறையில். இந்த பூமியானது ஆழத்தில் இருந்தது, அதன் மேல் இருள் இருந்தது. தேவன் இருளை போக்குவதற்கு, இருளை நீ விலகி போன்னு சொல்லல, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையின்படி வெளிச்சம் உண்டான பொழுது இருளுக்கு இடமில்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன உபத்திரவம், என்ன போராட்டங்கள், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒரு பிறவி குருடனை வீதியில ஆண்டவர் நடந்து வரும் பொழுது அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிறவி குருடன் கேள்விப்படுகிறார், தேவாதி தேவன் வானத்தி பூமி உண்டாக்கின தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த வீதியில வரும் பொழுது நான் சுகம் அடைய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு என்று அவர் வருவார் என்று காத்து கொண்டிருந்த அவனுக்கு பலவிதமான நெருக்கங்கள் உண்டாகிறது. அநேகர் அவனை அதட்டுகிறார்கள், நீ கூப்பிடாத, சத்தம் போடாத, அமைதியாரு என்று சொல்லி. ஆனால் அவனோ உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். பிரியமானவர்களே,
உடனே அவர் அவன் பக்கமாய் திரும்புகிறார். அவன் பக்கமாய் திரும்புகிறார். கூப்பிடு அவனுக்கு, அவனோடு கூட வந்து பேசுகிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், என் குருடு போக வேண்டும் என்று சொல்லவில்லை பிரியமானவர்களே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். உன்னுடைய தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கேள். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கேள். என்னுடைய பிள்ளைகள் நன்கு படித்து தேர வேண்டும் என்று சொல்லி கேள். குறைவுகளையே சொல்லி சோர்ந்து போய் கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டுமானால் அதை தருகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர்தான் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில உங்களுக்கு எது வேண்டுமானாலும் அதை கேளுங்கள். உங்கள் நெருக்கம் நீங்க போகிறது. உங்கள் நெருக்கம் நீங்க போகிறது. உங்கள் உபத்திரவம் மாறப்போகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் தீரப்போகிறது. உங்களுக்கு வேண்டுவதை நீங்கள் கேளுங்கள். தேவாதி தேவனிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களுக்கு தஞ்சமானவர், உங்களுக்கு அடைக்கலமானவர், உங்களுக்கு பலனானவர். அவர் உங்களை கைவிடவே போவதில்லை. அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு உபத்திரவம் மாறப்போகிற நாள், உங்களுடைய பிரச்சனை மாறப்போகிற நாள், உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. சோதனைகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு நடுங்கி விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தையும் உபத்திரவத்தையும் மேற்கொள்ள போகிறவர்கள், உலகத்தை ஜெயிக்க போகிறவர்கள். பயப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். தாவீது எத்தனையோ உபத்திரவத்தில் இருந்து அவரை கூப்பிடுகிறான். ஆண்டவரோட விசாலத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். பயப்படாதீங்க, தைரியமா தேவனிடத்துல கேளுங்க. இந்த நாளில் வரைக்கும் நீங்க எதுவும் கேட்காம இருந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல கேட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எதுவும் இருந்தாலும், எந்த பிரச்சனையா, வியாதியா, பலவீனமா, டாக்டர் கைவிட்டுட்டாங்களா, எந்த உதவி எனக்கு கிடைக்கலையா, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், தேவன் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். பயப்படாதீங்க. நாமும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நாம் எல்லாரும் இந்த இடத்துல ஒருமனப்படுவோம். என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர்கள் எங்கே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அங்கு நான் அவர்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அற்புதத்தின் நாள் பிரியமானவர்களே, உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு கண்களை மூடி வானத்தை பூமி படைத்த தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. பயப்படாதீங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீரேன். அப்பா, இந்த மக்களுடைய பிரச்சனைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடத்தி தாரும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தில். உபத்திரவங்களில் இருந்து அவளை விடுதலையாக்கி கொண்டு வாரும். எப்படி தாவீதை அவனுடைய உபத்திரவத்தில் இருந்து விடுதலையாக்கினீரோ, யோபு சொல்லுகிறான், உன் நெருக்கத்திலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனை விசாலத்திலே வைத்து, அதுபோல இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையானவைகளை அருளி செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளை கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறீர். அவர்களை கைவிடாமல் அவர்களை கரம் பிடித்து காப்பாற்ற போகிறேன். தாயின் கருவிலை உருவாக்கினவர் முடிவு நாள் பரியந்தம் நடத்த போகிறதற்காக, காப்பாற்ற போகிறதற்காக, உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய முகத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் திரளான சாட்சிகளாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. God bless you.